வெல்கம் டு டிவி ராஜ் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாகவே எந்த ஒரு விலாகும் போடல. அதே மாதிரி நிறையா எப்படி சொல்லுதுன்னா நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நிறையா ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்துலாம் பெருசாக வீடியோவாக காட்ட முடியல என்னால். என்னென்னா முழுமையாக என்னால் காட்ட முடியல. ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளே நான் என்ஜாய் பண்ணது ப்ளஸ் நான் உங்களுக்கு காமிக்க நினைக்கிறது எதுவுமே காமிக்க முடியாத நிலைமையாக இருக்குது. அதனால் சரி ஓகே, திடீர்னு என் கூட ஒரு மெண்டல் கூர்ந்துச்சு. அது சொன்னிச்சு ஐடியா. என்ன சொன்னிச்சுன்னா, டேய் நீ ஏன்டா அப்படி போட்டுக்கிட்டு இருக்க, விலாகாக ஆரம்பிச்சு விட்டோன்னா அது பாட்டில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். முழுமையாக போட்டோன்னா அவங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட்னு பார்க்குறவங்க யோசிச்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அது மட்டும் இல்லாமல் விலாக் ஆரம்பிட்டா நான் என்ன செருப்பால் அடிக்காத குறையா திட்டி இப்போ விலாக் பண்ண வச்சுருக்கேன். அதை இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி விலாக்ஸ், அதாவது ட்ராவல்லு இந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணி கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, அதுக்கப்புறம் மூணாறு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற விலாகில் இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு டீமே இருக்குது. வர விலாக்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ண வந்திருக்கோம். அந்த ரெசார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆல்ரெடி நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோங்க. ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. அதாவது நாங்கள் வேறு ஷூட்டுக்காக வந்தோம், மூவி ஷூட்டுக்காக வந்தோம். சரி ஓகே, அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்த இடத்துல நம்ம இடத்த யூஸ் பண்ணிக்கோங்கல்ல, அதனால் விலாகாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். அப்படியே முழுக்க இது ஒரு ஃபன்னாகவே இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ் காட்டுமா, அந்த காட்டேஜ் காட்டுமா, அந்த மாதிரி பார்த்துட்டிங்களா? இப்போ அங்கே தான் அங்கேருந்து தான் இங்கே வந்தோம் விலாக் எடுக்கிறதுக்கு, ஒய்டில் காமிக்கணும்னு. இப்போ நாங்கள் அங்கேயே போகிறோம். இதுதான் ஸ்டார்ட்டப்பாக இருக்கணும். சரி, நம்ம எடுத்த உடனே ப்ராப்பராக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்ப்ராப்பராக நாங்கள் உள்ளே போகிறோம். அப்படி நீங்கள் உள்ளே வாங்க. நீ இதோட 3 வாட்டி ரிஜிஸ்டர் பண்ற வாண்டடா அண்ணன். ஓ அண்ணன் சொன்னா வயசு கூட போடா வாடா. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்களா, வாடா போடா ஊஞ்சல தள்ளுடா. எதுக்கு வந்தோன்னே தெரியலங்க. ஆமாங்க, இவரு கூட வந்தது போதும், ஓட்டு இழுக்கிறாரு. எதுக்கு வந்தோன்னே தெரியல. ஒரு 5 வயசு பிள்ளை மாதிரி இப்ப ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கன்னா நம்ம ஸ்கூல் இவர் தான் நம்ம சேட்டா. இவரு அவர் தான் அடுத்த எங்களோட ப்ரொடியூசர். எங்களோட அடுத்த ப்ரொடியூசர். அதெல்லாம் யூஸ் பண்ணாத. அடுத்த எங்களோட ப்ரொடியூசர் அவர் தான், தெரியுமா? அதே நேம் தான். பாருங்க உங்க ஊஞ்சலுக்கு பாரு, ஊஞ்சல் விட்டு தள்ளுறா. சரி வந்தன்றது விட்டுறது. அப்படிதான் ரீசனாக மீட் பண்ணி விலாக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு போயிருக்காரு. ஷூட்லலாம் மீட் பண்ணோம். அடுத்த ப்ரொடியூசர் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வாங்க, எப்படி நம்ம இதோட பண்ண படம்லாம் பண்ணணும்ல. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இதெல்லாம் நம்ம ஊரில் 2 விஷயம் இருக்குது. அப்படியே கொடுத்துருக்கு. அங்கே இருக்குல்ல வீடு பாருங்க, ஒரு கருப்பு கலர் ஜீப் போகுது. அங்க இருக்குல்ல வீடு. அந்த வீடு அந்த வீடும் இந்த வீடும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனா ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி வீடெல்லாம் அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வீடெல்லாம் அவங்க கட்டிக்கிறது இல்லை? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி வீடு அதோட ரேட்டு இதுதான் கம்மி. ஆனால் ஏன் பண்ணிக்கிறது இல்லைன்னு எனக்கு இதுவரையும் தெரியல.
சரக்கு தானே செய்யுது. அதெல்லாம் சும்மா சொன்னீங்க. அந்த பழக்கம் சுத்த டீ டோட்டல் அப்படிதான் சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வாங்க. இது வந்து என்னன்னா சொல்ல போனா நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து 1 டே தான் ஆனது. 11 o'clock செக் அவுட்டு. ஆனா நாங்க எத்தனை மணி ஆயிடுச்சு தெரியுமா? என்ன பண்ணி வந்து இல்ல மணி வந்து 1 ஆயிடுச்சுங்க. 2 மணி நேரம் நாங்க இங்க எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். நீங்க ப்ரொமோஷன் வந்திருக்கீங்கனால 2 மணி நேரம் அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்ததுனால. இல்லைன்னா லைட் எல்லாம் பாதி ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டாங்க. மினிமம் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கிளம்பலன்னா அதே ஆஃப் பண்ணி டோர் லாக் பண்ணி அவங்களே சாவியை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, ஏன்னா நாங்க முடிச்சுட்டு தான் என்ன சொல்றதுன்னா ஸ்டே முடிச்சுட்டு தான் vlog எடுக்கிறோம். அதனால தான் அந்த கடைசி கண்டிஷன்ல எடுக்கிறோம். உள்ள வாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்க வந்தாலே அது எப்படி எனக்கு மட்டும் தான் இது பிடிக்காது. ஆமா, ஐயோ இது நம்ம காப்பு நல்ல காப்பு. ஏன்னா நான் இது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத தூக்கி வெளில போடலாம். சரி ஓகே, இதை நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. எங்க போட்டீங்க பாருங்க. இதை விட மோசமா யாரும் வச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் புழுவுது. இப்ப கொஞ்சம் அது வந்து தோச்சு 4 நாள் ஆச்சுடா. இதையாவது எல்லாரும் தோச்சு 4 நாள் ஆச்சு. எங்க அம்மா வேற சொல்ல இவன் துவைக்கவே மாட்டேன், இவன் துணியை துவைக்க மாட்டேன். ரொம்ப நாளா கட்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்க அம்மா அதை பார்த்துச்சுன்னு வச்சுக்கவே, அடா பாவியா அவன் தோச்சிருக்க கூட மாட்டான். நல்லா இருந்துச்சு. 2 குரங்கு சேட்டையை சேர்ந்து எல்லாத்தையும் கிளச்சு விட்டு. இதுல நான் படைக்கவே இல்லைங்க. இதுல நானே என் கேமராமேன் படுத்தோம். பாருங்க பக்கத்துல வா. அதாவது நமக்கு இந்த இதெல்லாம் இல்ல. வீடியோ ஏறிக்கிட்டு இருக்கு, போட்டோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, வீடியோ ஏறிக்கிட்டு இருக்கு. நமக்கு இதுதானுங்க உலகம். இந்த பாருங்க இவன மாதிரி எல்லாம் ஜாலியா போன்ல கால வச்சோம். ஐயோ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. போன்ல கால வச்சோமா. அதை விட என்ன தெரியுமா, இங்க ஒரு கேமராமேன் ஒருத்தன் வந்தான். அவனை கூப்பிடுற போதெல்லாம் போன்ல காது அவர்தான் இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவனை வந்து நான் எதுக்கு கூட்டிட்டு வந்தேனே தெரியல. அந்த அளவுக்கு இழிக்காதடா டேய். புது கேமராமேன், எங்களோட புது கேமராமேன் சீக்கிரமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அப்புறம் வந்து என்ன சொல்றது, சட்டு புட்டு அவங்க கரெக்டா வந்து நம்மளே கரெக்ட் சட்டு புட்டு அவங்க வரதுக்குள்ள நாங்க கிளம்பிடுவோம். அவங்களே வந்து நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. கம்முனு இருடே, கழுத்து பிடிச்சி பாத்ரூம்ல நல்லா தாங்க வச்சிருக்காங்க. பாத்ரூம் சிப்பது இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கழட்டி எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். எனக்கு கழட்டி எடுத்துட்டு போக முடியாதே, கண்டுபிடிச்சிருவாங்களே. கார் எடுத்து வந்துருக்கணும். தாட்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஷூட்டுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டோம். அதனால எங்களால் ப்ரைவேட்டாக வர முடியல. பாத்ரூம்லாம் ஓகே தான். இதுக்கு மேலே உள்ள காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அனிசிசியாக இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்து பண்ணக்கூடாது. கண்ணாடி நல்லா இருந்துச்சு. இதோட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி வா, இங்கேருந்து வெளியில் பார்க்கும்போது தெரியுதா, எல்லாமே தெரியுதா. ஆனால் இங்கிருந்து நம்ம உள்ள என்ன பண்ணாலும் வெளியில தெரியாது. ஆனா வெளியில வந்து என்ன பண்ணாலும் உள்ள தெரியும். உள்ள வந்து என்ன பண்ணாலுமே வெளியில தெரியாது. ஆனா வெளியில ஆள் தெரியாதா? அதுல நீ வேஸ்ட். அதுல நீ ஆர்வப்படாத. போ, மூடிக்கிட்டு படு எல்லாத்தையும். ஓப்பனா சொன்னேன். ஏன்னா நல்லா இருக்கும். அப்படியே விண்டோலாம் நல்லா ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து வித்தவுட்ல இருந்தா கூட வெளியில ஒன்றும் தெரியாது. மற்றபடி யாரும் இருக்க போறது இல்லை, சும்மா சொல்றேன் லாஜிக்கா. தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, அப்புறம் வெளியில கொண்டு வாங்க. அப்படியே வெளில வாங்க. ஐயோ செப்பல். என்ன சொல்றது, ஓவராலா வியூலாம் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வந்து நமக்கு சுற்றுற மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்த இடமே வந்து நம்ம வந்தோம்னா தூங்குறதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் தான் கரெக்டாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த ஏரியா ரொம்ப குளூராக இருக்குது. அதனால தான் எனக்கு அதுக்கு தானே இங்கே வர்றாங்க. ரொம்ப குளூராக இருக்கு. இல்லை அதுக்கு தானே இங்கே வருவாங்க. நீங்கள் கூட குளூர்லாம் தாங்கிக்கிறீங்க. என்ன ஏன் தாங்க? இது வந்து வைரம் பாஞ்சு கட்டடா. ஓகேயா, இதுக்கு தான் கருப்பா பறக்கணுன்றது. கேட்டுக்கங்க. இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் எல்லா வீடியோலையும். நான் கருப்பா இருக்குன்றது நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்களா, இதோட வீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த காட்டேஜோட பிளேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட மோஸ்ட் ரெண்ட்டு வந்து எல்லாம் ஹையாக 10, 20, 15 இருக்குன்னு நினைப்பீங்க. அவ்வளோதான் இல்லை. ஜஸ்ட் 5 and 4 and 3 ஃபேமிலியாகவும் வரலாம், கப்புள்ஸாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கு இடையில வந்து வா, வெளியில் போய் வியூஸை காட்டிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போய் காட்டுவோம் எல்லாத்தையும். அப்படியே பின்னாடி போயிட்டு
அந்த 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 வீடையும் கட்டிட்டோம். ஏய் பின்னாடி அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் இட்லி இங்கே 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 என்ன தெரியுமா ப்ளஸ்ஸு, சாப்பாடும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்கல்ல. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மட்டை முட்டை இதுதான் என் மைண்டை மாற்ற. இங்கே சாப்பாடும் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து பைசா நகி இல்லாமல் வந்திருக்கோம். இங்கே இது என்னென்னா வர ஃபுட்டை பண்ணலாம் பாருங்க. ஹெல்த்தி ஃபுட்டு, ஒரு முட்டை ஒரு வடை, அது உள்ள இருக்கு என்ன தெரியுமா, தேங்காய் போட்ட சுண்டல் சாம்பார் சாம்பார் சாம்பார். இவனே ஒரு சாம்பார் தான், இவனுக்கு ஒரு சாம்பாரா இல்லைங்க. ஆக்சுவலி நான் கறி குழம்பு ஆமாங்க. நாங்கள் வெஜிடேரியனே கிடையாது. வெஜிடேரியனே அவாய்டட். இது எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே தெரியும். அப்புறம் இதனால ஒரு குடும்பமே பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் தேங்காய் சட்னி சேம் அதே தான் இது இருக்குமே. அப்புறம் இட்லி. அப்புறம் வந்து இது வந்து நார்மல் தண்ணி கிடையாது, என்ன தண்ணி இது? இது வந்து கொடைக்கானல் தண்ணி. இதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜீரகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்ணி வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கலரில் இருக்கும். சுற்றும் காப்பி கலரில் இருக்கும். நல்லா இருக்குது தண்ணி வந்து. இங்கே வந்து சும்மா அந்த ஆற்றுல போகிற தண்ணி அள்ளி கூட குடிக்கலாம். சுட வச்சு ஒருத்தர். அதுக்கு அவர்களுக்கு நன்றி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடக்கூடிய நேரம் சுண்டல். அவனே சொல்லிட்டான் அந்த கவுண்டர் போடுன்னு சொல்லி அவனே எடுத்து கொடுக்குறான். இப்போ போடு. ஏன்டா பதில் மாதிரி பண்ணுறேன். சாரி டைம் ஆயிடுச்சு. சரி ஏதோ நான் வந்து டைமிங் மிஸ் பண்ணேன். ஏங்க எனக்கு டைமிங்காகவே முதல்ல பேச தெரியாதுங்க. இவன் வந்து என்னை வச்சுட்டு விளாக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதனால தாங்க இவனை வச்சு விளாக ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அப்போ தான் என்னை வச்சு செய்யலாம். இல்லை அதுக்காக குச்சி போட்டா போடணும். சரி வாங்க சாப்பிடலாம். நெல்றா நெல்லுடா ஆர்வ கோளாறாக இருக்காங்க. புதுசுங்க. ஒரு வழியாக வந்து ஷூட்டே முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். காசு வாங்கலைங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ சரியா போச்சுப்பா, அப்படியே போயிருக்குப்பா. இல்லை நான் இங்கேருந்து தீ குளிப்பேன். இல்லைன்னா என் தீ குளிப்பா. இல்லை நான் குளிக்க மாட்டேன். நான் மேலே குளிக்கல. இப்படி தீ குளிக்கு ஊசியில் கொடுத்தாங்கல்ல. அப்போ இவனுக்கு ஊசியில் கொடுக்கணும்ல. அப்போ வந்து தங்கியிருக்கான்ல. அப்போ வந்து சொல்லி தங்கியிருக்காங்க. அப்போ இவனுக்கும் வந்து எனக்காக தீ குளிப்பேன். நான் குளிக்க மாட்டேன். நல்லபடியாக முடிஞ்சுது. போகிற வழியில் அவங்களுக்கு வியூலாம் காட்டுறோம். ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னா சீன்காய் வாட்சுண்ணா அவங்களே கூப்பிட்டாங்க. அவங்களே கூப்பிட்டாங்க. எப்படா நீ போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணில் கட்டினால கண்ணாடி போட்டிருக்கேன். அது நிறைய பேர் சீன் வாரத்துக்கு வாங்கி அதை சொல்ல வேண்டாம். கையில் என்னடா தண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். என்ன சொல்ல நமக்கு என்னென்ன என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே அதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே நமக்கு நம்ம தான். நான் தான். ஆமாம். இந்த தண்ணி வந்து இல்லைண்டா. இந்த தண்ணி வந்து இந்த கலராக இருக்குது. நாங்கள் வந்து வேற எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. குடிக்கிற தண்ணி தான். சரி இங்கே தண்ணி நல்லா இருந்துச்சு. ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஆற வச்சு நிறைய எடுத்து சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு போகிறோம். அதானே. ஆமாம். இதெல்லாம் கழிச்சிட்டு போகலான்னு பார்த்த வீடெல்லாம் என்ன பண்ணுறது. அடுத்த டைம் டாடா ஏசி எடுத்து கழிச்சிட்டு போகிறோம். ஆமாம் டாடா ஏசி. சரி ஓகே வாங்க. என்னென்ன போகிற வழியில் நிறைய காட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது. வாங்க காட்டுறப்போம். கிளம்பலாமா? என்ன எதுவும் நடக்கத்தில் இருக்க போல ஒரே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் அங்கே ஒரு ஜர்கின் வாங்கி போத்தி. உண்மையை சொல்ல போனால் நான் வந்து நார்த்தில் போயிட்டு கூட இந்த அளவுக்கு நான் குளிர் பார்க்கல. இங்கே சம்மக்குளிர் இருக்குது. அப்படியே இதுலேயே எனக்கு இது புதுசாக காலையிலேருந்து ஒரே நடுக்கத்தில் இருக்கு. ஆல்ரெடி இவன் வந்து சும்மாவே நடுக்கத்தில் தான் இருக்கான். இப்போ வந்து ஆள் ஒன்றுக்கு ட்ரிபிள் நடுக்கத்தில் இருக்கு. ஆனால் நல்லா இருக்குங்க. அப்படியே சின்ன இந்த தண்ணிக்குள்ள இவனை கூறுதுங்க. தண்ணிக்குள்ள கூத்துறியா? அப்படியே ஒரு 108 ஃபோனை போட்டு அப்படியே இவன் தண்ணிக்குள்ள குதிச்சானா அடுத்த நாள் வந்து இவன் மாலை இவன் கழுத்தில் மாலை இருக்கிற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும்.
ஓகே வந்ததுக்கு நல்லா சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. வெறும் மலையாளிஸ் தான் போறாங்க சும்மாவே குட்டி நீங்க ஒரு சைக்கிள் வாங்கி சும்மா அப்படி ஏண்டா எல்லாமே மலையாளி தான். தமிழ் பீப்புள் யாருமே இல்லை. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். தமிழ் பீப்புள் தான் நாங்கள் 3 பேர். தமிழ் மக்கள் வந்து சுத்தி பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் பிஸியாவே இருக்கீங்க. காசு செலவு பண்ணுறதுக்கு அழுகுறீங்க. எல்லாம் கேரளா பெண்கள் ஆண்களாக தான் சிரிச்சுட்டு போகிறாங்க நம்ம சொல்கிறத கேட்டுட்டு. சரி ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் ஏன் இங்கே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு வந்து லேட்டாக கிளம்புனா தான் நாங்கள் திருச்சியில் சீக்கிரம் ரீச் ஆக முடியும். அதனால தான் நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு பேயோட ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஆமாம், அப்படியே நாங்கள் மலையாளிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு